இலங்கையில பாதாள உலக குழுக்களோட நடவடிக்கைகள் முற்றிலுமா ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் தேசிய மக்கள் சக்தியோட ஒரு முக்கியமான வாக்குறுதியா இருக்கு. இப்படியான பின்னணியில அடிக்கடி நாளுக்கு நாள் ஒவ்வொரு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட தேவைப்படக்கூடிய தேடப்படக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய விசாரணைகள்ல முக்கியமான பல தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இப்படியான பின்னணியில கனிமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டு தொடர்பா இப்போ ஒரு முக்கியமான சந்தேக நபருக்கு எதிராக விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. யார் இந்த சந்தேக நபர்? இது தொடர்பான முழுமையான தகவல்கள் மற்றும் இப்போ வரைக்கும் விசாரணைகள்ல வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கனிமுல்ல சஞ்சீவ பாதாள உலக குழு தலைவர் எப்படி உயிரிழந்தார் அப்படிங்கிற விஷயம் எங்க எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்ற வளாகத்துல, புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துல எல்லாரும் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலேயே துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யப்படுறாரு. இவருடைய கொலை தொடர்பா பல பேர் இப்போ வரைக்குமே சந்தேகத்தின் அடிப்படையில தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதுல மிக முக்கியமான ஒரு நபரா இஷாரா செவ்வந்தியும் இருக்காங்க. அவங்க கிட்டையும் விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கு. அண்மையில தான் அவங்க சிறைச்சாலைக்கும் மாற்றப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இப்படியான பின்னணியில நேற்று அதிகாலை ஓமான்ல இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சமிட்புர சது அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாதாள உலக குற்றவாளியும் கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்குல, அதாவது துப்பாக்கியால சுட்டு கொலை செய்த சம்பவத்தோட முக்கிய சந்தேக நபர்கள்ல ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ போலீசார் வெளியிட்டிருக்காங்க. கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா போலீசார் சமிட்புர சதுவை தேடிக்கிட்டு இருந்த நிலையில கெஹல்பத்ர பத்மே அப்படிங்கிறவர் அவருக்கு போலியான கடவுச்சீட்டை தயாரிச்சு கொடுத்து அவரை ஓமானுக்கு அழைச்சிட்டு போயிருக்கதா தான் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. சர்வதேச போலீசாரோட சிவப்பு பிடியாணை வெளியிடப்பட்டிருந்த திமுத்து சதுராங்க, அதாவது சமிட்புர சது அப்படிங்கிற பெயர்ல ஓமான்ல வச்சு அந்த நாட்டு போலீசாரால சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் ஓமான்ல இருந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில தான் நேற்றைய நாள்ல கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடா இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டாரு. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சமிட்புர சது கொழும்பு குற்றப்பிரிவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்ததோட அவரை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வச்சு விசாரிக்கிறதுக்கான அனுமதியும் நேற்றைய நாள்ல வழங்கப்பட்டிருந்தது. இந்த விஷயங்களுக்கு அப்புறமா முக்கியமா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் தான் கனிமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உளவு பார்த்திருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இவர் மேல முன்வைக்கப்பட்டிருக்கு. கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யறதுக்காக புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ள உளவு பார்க்கக்கூடிய நடவடிக்கைய சமிட்புர சது மேற்கொண்டிருந்தாரு அப்படிங்கிற தகவல்கள் விசாரணைகள்ல, முதற்கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. இதற்காக தன்னோட குழுவினரை பயன்படுத்தி அந்த நடவடிக்கைய திட்டமிட்டபடியே அவர் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் போலீசார் இப்போ வெளியிட்டிருக்காங்க. கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் நீதிமன்ற வளாகத்துல உளவு பார்த்ததாக கூறப்படக்கூடிய ஜூலியன் மற்றும் மாதவன் அப்படிங்கிற சந்தேக நபர்களை கைது செஞ்சிருந்தாங்க. அவங்க சமிட்புர சதுவோட ஆதரவாளர்கள் அப்படின்னும் கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யறதுக்கான உளவு நடவடிக்கைகளை அவருடைய உத்தரவுக்கு கீழே தான் மேற்கொண்டதாகவும் சந்தேக நபர்கள் வாக்குமூலம் வழங்கி இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் சமிட்புர சதுவை கைது செய்யறதுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த நாட்டுல அவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்காரு. அந்த சந்தர்ப்பத்துல இந்தோனேஷியால இருந்த கெஹல்பத்ர பத்மே அவருக்கு போலியான ஒரு கடவுச்சீட்டை தயாரிச்சு ஓமானுக்கு தப்பிச்சு போக உதவி இருக்காரு. அதாவது இப்போ கைதான ஆதரவாளர்கள், சமிட்புர சதுவோட ஆதரவாளர்கள் வழங்கின வாக்குமூலத்துக்கு அப்புறமா விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த சமிட்புர சதுவை கைது செய்யறதுக்கு. இப்படி விசாரணைகள் நடத்தப்பட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் அவர் இலங்கையில தான் இருந்திருக்காரு. அதுக்கு இடைப்பட்ட அந்த காலப்பகுதியில கெஹல்பத்ர பத்மே அவருக்கு ஒரு ஃபேக்கான பாஸ்போர்ட்டை தயாரிச்சு கொடுத்து அவர் இங்கே இருந்து ஓமானுக்கு தப்பிச்சு போறதுக்கான நடவடிக்கைகளை அவர் தான் செஞ்சு கொடுத்திருக்காரு. அவர் தான் இது எல்லா விஷயத்துக்கும் உடந்தையா உதவியா இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்குல நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் பல சந்தேக நபர்கள் கிட்ட விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இஷாரா செவ்வந்தி, கெஹல்பத்ர பத்மே, அதை தாண்டி இன்னும் பல பேருடைய பெயர்களும் இருக்கு. அவங்க கிட்டையும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இந்த மாதிரி ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே துப்பாக்கி சூட்டை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இப்போ வரைக்கும் விசாரணைகள்ல தெரிய வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு தெரியும் இஷாரா செவ்வந்தி தான் இந்த துப்பாக்கியை மறைச்சு வச்சு கொண்டு கொடுத்திருந்தாங்க. இந்த சிசிடிவி காணொலிகள் வெளியாகி இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கொலை வழக்கு தொடர்பா வெளியாகிட்டே இருந்தது. இன்னைக்கு நாள்ல இந்த கொலை வழக்குல இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதான் சமிட்புர சது தான். அதாவது நேற்றைய நாள்ல
ஓமான்ல இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த மிக முக்கியமான குற்றவாளியா கருதப்படக்கூடிய சமித்புர சதுவும் இதுல முக்கியமான ஒரு சந்தேக நபர். அவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்குள்ள உளவு பார்த்திருக்காரு அப்படிங்கிறது தான் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். சமித்புர சதுவுக்கு எதிராக இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் இருக்கா, கனேமுல்ல சஞ்சீவ வழக்கோட மட்டும்தான் தொடர்பு பட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துக்கு மேலதிகமா மட்டக்குழிய பகுதியில இடம்பெற்ற மற்றொரு மனித கொலை தொடர்பாகவும் சமித்புர சது மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி வெடிகுண்டுகள் வைத்திருந்தமை உள்ளிட்ட பல குற்றச்செயல்கள் தொடர்பாகவும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு விசாரணை அதிகாரிகள் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. கொழும்பு குற்றப்பிரிவோட பணிப்பாளர் இந்திக்க லொக்குஹெட்டி தலைமையில இந்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு இருக்கதா தான் இன்னைக்கு நாள்ல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ இவரை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கோரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 72 மணித்தியாலங்கள் அவர்கிட்ட தடுத்து வைத்து விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு. அப்போ எதிர்வரும் நாட்கள்ல இன்னும் பல தகவல்கள் வெளியாகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கோட தொடர்புபட்ட இன்னும் பல பேருடைய பெயர்கள் வெளிவரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட விசாரணைகள் என்னென்ன தகவல்கள் வெளியாகுது அப்படின்னு சொல்லி. வெளிவரக்கூடிய இந்த மாதிரியான புது தகவல்களை உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இந்த தகவல்கள் தொடர்பா வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்திகள் தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.